ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த கால வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அழைக்கலும் என் கோட்டை என் தேவன். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கடந்த நாளிலே நீர் ஏற்படுத்தி கொடுத்த எல்லா ஆசீர்வாதமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஓய்வு நாளிலும் நீ தெய்வீக பிரச்சனை மத்தியில் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். விபத்து நாச மோசங்களிலிருந்து எங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். பிரயாணங்களிலே, வருமானங்களிலே, ஆசீர்வாதங்களிலும் நீ தெய்வீக பிரச்சனை வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் கூட கர்த்தருடைய தீர்மானத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை காணும்படி செய்திலே ஸ்தோத்திரம். நாசியில் சுவாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் நல்ல செய்தியை கொடுத்து எங்களை இந்த நாள் முழுவதும் நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவிதம் அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கையில உயர்த்தி நீங்க உயர்த்தும் போதே ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு உங்க மேல் வரும். தினந்தோறும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கையை உயர்த்தி உன்னதமானவர் கரத்தில் எங்களை கொடுக்கிறோன்னு சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் பேர் யெகோவா ஈரே. அவர் யோபுவுக்கு துணை நின்றது போல, எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் கொடுத்தது போல, ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லாத சூழ்நிலையில, பிள்ளை பிறக்காத சூழ்நிலையில பிள்ளை கொடுத்தது போல, ஈசாக்குக்கு ரெபேக்காளை, கிதியோன் வாழ்க்கையில ஒரு சிறிய குடும்பமாக இருந்தவனை அரியணை அமர செய்தது போல, யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது போல, புதிய ஏற்பாட்டிலே பலவீனமாய் இயேசுவிடத்தில் வந்தவர்களுக்கு கிடைத்த சுகத்தை போல எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கையை உயர்த்துங்க. வேலைக்கான வாசல்கள், படிப்புக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. எல்லா கேன்சர் கட்டிகள் மறைகிறது, எல்லா வலிகள் வேதனைகள் மாறுகிறது. விபத்துகள் வராதபடி என் தேவன் வேலி அடைத்து காத்துக் கொள்கிறார். எல்லா பலவீனங்களும் நோய்களும் கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இருதயத்தை தொடுகிறார். பிபி அன்கண்ட்ரோல்டா இருக்கு, தேவன் இன்றைக்கு கண்ட்ரோலில் கொண்டு வருகிறார். உன்னை பற்றி தான் சொல்றாருமா, மகளை உன்னை பற்றி தான் சொல்றார். பிபி கண்ட்ரோலாக மாறுகிறது. அப்படியே சுகர் 400 இல்லை, கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய ரிசல்ட் எல்லாம், உங்களுடைய ரிசல்ட் எல்லாம் கர்த்தர்
அவர் கைப்பட்டா எல்லாம் நார்மலாக மாறும். எல்லா தைராய்டு மாறுகிறது, எல்லா பிபி மாறுகிறது, எல்லா கொலஸ்ட்ரால் மாறுகிறது, எல்லா எலும்புகள், சதைகள், திசைகள், எல்லா நரம்புகள் இயேசுவின் நாமத்திலே குணமடைகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆலயத்திற்காக, ஊழியங்களுக்காக, தேசத்திற்காக, மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசு எங்கள் கூட இருக்கும் பொழுது எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, மார்க்கு 5ஆம் அதிகாரம். பல நேரங்களிலே நாம் இதை தியானித்திருக்கிறோம். நேற்றைய தினத்துல எல்லா ஆலயங்களிலும் பெண் பிள்ளைகளை குறித்ததான அவங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும், அவங்க வாழ்க்கையில எப்படி அவளை வளர்க்கணும் என்பது குறித்தெல்லாம் நீங்க சிந்தித்திருப்பீங்க. அதனால அதனுடைய தொடர்ச்சியாக கர்த்தர் வேறு வெளிப்பாடில என்ன கொடுக்க விரும்புகிறார் என்பதை குறித்து நாம இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை நாம வாசிக்கலாம். நல்ல கவனிங்க, கூர்ந்து கவனிங்க, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கவனிங்க. இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்து கவனிங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்குது, எனக்கு ஆவியில உணர்த்தப்படுகிறேன். ஜெபிக்கிற நான் என்றைக்கும் தோற்று போனதாகவும் அல்லது அவமானப்பட்டதாகவும் நாம அவமானப்பட்டதாகவும் வரலாறு இருக்கவே கூடாது. மழை போல வந்தாலும் கர்த்தர் பனி போல அதை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இயேசு படவில் 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவியூரு என்பவன் வந்து. ஜெப ஆலய தலைவன் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். நான் ஒரு ஜெப ஆலயத்தின் தலைவன். இப்ப எனக்கும் ஒரு 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 50, 100, 200 ஜெப குருக்கள், ஜெப ஆலய குருக்கள், அதாவது ஆயர்களின் தலைவன் யார் இருக்கலாம், யாரா இருக்கும்? நீங்க அப்படி ஒரு பிக்சரை கொண்டு வாங்க. ரைட்? ஒருவேளை நான் சொல்லுவேன், ஒரு ஒரு பேராயர் லெவல்ல அல்லது பெரிய செக்ரட்டரியாக அல்லது ஒரு வைஸ் பிரசிடென்டாக ஒரு 250 சபைகளுக்கு தலைவனாக இப்படி இருக்க, அதுதான் அவனுடைய ஸ்டேட்டஸ். நல்லா கவனிங்க, ஒரு ரிலீஜியஸ் மேன். அவன் ஸ்டேட்டஸ் என்னன்னா, அவன் கீழே நிறைய ஆயர்கள், குருக்கள், ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பணியாட்கள் இன்னும் அநேகம். அவ்வளவு செல்வாக்கு மிகுந்த ஒரு பணியில் இருக்கிறவர். அவருடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறார். அதனால அவன் பேரு எவீரு. அவன் வந்து இயேசுவை கண்டு அவர் பாதத்தில் விழுந்தான். நான் இவ்வளவு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவன் வந்து பாதத்தில் விழுந்தான். அந்த விழுந்த இடம் ஏதோ 4 சுவற்றின் நடுவே இருக்கிற ஒரு வீடு அல்ல. 400-4000 பேர்கள் போய் வருகிற ஒரு ரோடு, ஒரு ரோடு, தெரு அல்லது என்ன சொல்லுவோம், அப்படிப்பட்ட இடங்களில வந்து அவர் கூட கூட்டம் எக்கச்சக்கமா வருது. அதன் மத்தியிலே ஒருவன் வந்து முழங்காலில் நின்றான். பிரியமானவர்களே, நாம இந்த இடத்துல நிறுத்திட்டு ஒரே ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லிட்டு அடுத்து போறேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு தாயாக இருந்து, ஒரு தகப்பனாக இருந்து நீங்க பாதத்துல விழுந்திருக்கிறீங்களா? சாஷ்டாங்கமா விழுந்திருக்கிறீங்களா? உபவாசித்து ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா?
ஆனா நம்ம மனசெல்லாம் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கல, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, என் பிள்ளை ரட்சிக்கப்படல, என் பிள்ளை பொறுப்பு இல்லாம இருக்கிறான், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு வாழ்க்கைய போச்சு, அடிக்ஷன்ல இருக்கிறான், போதையில இருக்கிறான். நான் கேட்பேன் கேள்வி என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அவ்வளவு பெரிய ரிலீஜியஸ் லீடரே வெட்கம் பார்க்காம, மானம் பார்க்காம, மண்டியிட்டு ஆண்டவரத்துல என்ன கேட்கிறான் பாருங்க, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். 2வது குறிப்பு, பாதத்துல விழுவது மாத்திரமல்ல, ஜெபம் செய்யறோமா, வேண்டிக் கொள்றோமா. 5 நிமிடம். நான் ஏற்கனவே இதுதான் சொல்லிட்டே வரேன். ஒரு 5 நிமிடம் ஒரு குழந்தைக்காக, இன்னொரு குழந்தைக்காக ஒரு 5 நிமிடம், கணவனுக்காக ஒரு 5 நிமிடம், மனைவிக்காக ஒரு 5 நிமிடம், சிஸ்டர்ஸ்க்காக ஒரு 5 நிமிடம், அவருடைய பிள்ளைகளுக்காக ஒரு 5 நிமிடம். இப்படி நீங்க கணக்கு பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் சாலிடா நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் இல்லாம ஜெயம் இல்லை. ஜெபம் இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. இட்ஸ் பிரேதம் போல அப்படின்னு சொன்னார் பேராயர். பிரேதம் போல. இங்க பதில் என்ன தெரியுமா? நோ ஆன்சர், ஆனா செய்கை தான். யாக்கோபுல மாதிரி வார்த்தை இல்ல, டீடு தான். என்ன செய்தா தெரியுமா? இயேசு கூட போனார். அடுத்த வருஷம் சொல்றது, அவர் அவனோடு கூட போனார். ஆமென். அவ்வளவுதான். நம்ம காலில் விழுந்து ஜெபிச்சிட்டா ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட வருவார். அல்லேலூயா. ஏதோ ஒரு பேச்சும் இல்லை. நீ யாரு, உன்னுடைய வேலை என்ன, உன்னுடைய அந்தஸ்து என்ன, என்ன உங்க வீட்டுல பிரச்சனை, இயேசு கூட வருவார். இயேசு கூட வருவார். அதனாலதான் அந்த பாட்டை எடுத்தேன். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். அவர் நம் கூட இருக்கிறவர், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எருசலேமை நோக்கி போய் கொண்டிருந்த 2 சீடர்கள், எம்மாவு சீடர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கூட போனார். அறியாதிருந்தார்கள். அப்படின்னு சொல்ற, கலங்கி கலங்கி, கண்கள் கலங்கி, எதிர்காலமே தொலைத்து போய் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போறாங்க. ஆனா இயேசு கூட போனார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். யாரெல்லாம் கூப்பிட்டு இயேசு கூட போனார், இதுவே நம்ம பல நாட்கள் நம்ம பிரசங்கம் பண்ணலாம். நோ பதில், ஆனா கூட போனார். அப்போது இடையில ஒரு ஒரு பதிலே இல்லை, கூட போனார். இப்ப பாருங்க, ஒரு பதில் வரப்போகுது. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதில் வரப்போகுது. என்ன பதில் தெரியுமா? எப்படி தெரியுமா வரப்போகுது? அவன் கண்களிலே ஒரு பெரிய அதிசயத்தை, சாட்சிய, ஆண்டவர் வல்லமைய அவன் காணப்போகிறான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எப்பவுமே பேசிக்கொண்டே இருக்க மாட்டார், அவர் செய்கைகளை காட்டுவார். திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெண் அந்த பெண் 12 வருடம், இந்த குழந்தைக்கு 12 வருடம், இந்த பெண் பிள்ளைக்கு எவ்வளவு கோயின்சைட் பாருங்க. 12 வருடம் உள்ள ஒரு பெண்ணை பார்க்கும்படியா அவர் போய்கொண்டிருந்த பொழுது 12 வருட பெரும்பாடு உள்ள ஒரு பெண் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றது மறைச்சா. எங்க வெளியில தெரிஞ்சா நம்மளை கொன்றுவாங்க. அந்த காலத்துல இப்படிதான் நடக்கும். ஏன்னா தீட்டுப்பட்டவங்க ஆண்களை தொடக்கூடாது, கூட்டத்துக்குள்ள வரக்கூடாது, அல்லது தண்டனையாவது கிடைக்கும். சோ அவர் நினைச்சா, பயந்தா,
ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்டார். ஆமென். சில கேள்விகள் எல்லாம் நம்ம ஆண்டவருடைய கேள்விகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும். என்னை தொட்டது யார்? அவருக்கு தெரியாத கேள்வியா? அவர் தொட்டது யாருன்னு தெரியாதா? ஆனாலும் அவளா வரும்படியாக அந்த கேள்வியை கேட்கிறார். இவன் பயந்து போய் உடனே தனக்குள்ளே சுற்றி அந்த தன்னிடத்தில் சம்பவித்ததை சரியானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் சொன்னாள். கோயின்சைடு பாருங்க. இங்க ஜெபாலய தலைவன் வந்து விழுந்து வேண்டிக் கொண்டு அவரை வீட்டுக்கு கொண்டு போனா, இந்த அம்மா சுகம் பெற்று அவருடைய பாதத்தில் விழுந்தார்கள். சொல்றாங்க, மகளே உன் விசுவாசம் பெரியது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமானாய். என்ன நடந்தது அப்படின்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக சொல்றேன். தன்னிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மிடத்தில் நெருக்கி கொண்டிருக்கிறீர், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். அதுக்கு 29ஆம் வசனம், உடனே அவருடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இந்த ஆரோக்கியத்தை கேட்டது யார் தெரியுமா? வாசிக்கிறேன், 23ஆம் வசனம், என் குமாரத்தி மரண அவஸ்தையப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி. மரண அவஸ்தைப்பட்டாங்கன்னா ஆரோக்கியம் எங்க புரியல. ஆனா இந்த இடத்துல ஒரு ஆரோக்கியம். அல்லேலூயா. இந்த இந்த அற்புதத்தை எல்லாம் கண்ணார ஒருத்தன் பார்க்கிறான். அவர் யாருன்னா ஜெப ஆலய தலைவர் எவ்வீரு. சில நேரங்களில நம்ம என்னதான் பேசினாலும் வசனத்தை போதிச்சாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனா ஒரு சாட்சிய சொன்னா, ஒரு சாட்சிய பார்த்தா, ஒரு அடையாளத்தை அவங்க அனுபவிச்சா ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ எவ்வீருக்கு ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும். என்ன பதில்? நான் கூட வரேன், என்ன நடக்கும் தெரியாது. என்ன நடக்கும் தெரியுமா? இதுதான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? யாரோ ஒரு பெண், 12 வருட பெரும்பாடு உள்ள பெண் பின்னாடி ஓடி வந்து ஆண்டவருக்கே தெரியாம வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், தொட்ட மாத்திரத்திலே உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அவர் ஆடையிலே வல்லமை இருந்தது. கேட்டு பெற்றுக்கொள்ள இவ பிடுங்கி கொண்டார். கேட்கல, தானாக போய் பிடுங்கி கொண்டார். எவ்வீரு இதுவும் மனதில் வைத்துக் கொள்கிறார். என்னடா இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து நம்ம பிள்ளைய ஆரோக்கியம் அடையும்படி கொண்டு போக நினைச்சோம். ஆனா வழியில ஒரு பெரிய ஆரோக்கியத்தை பார்க்கிறான். அவர் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் தங்கும். அவர் சொல்றார், நான் 12 வருடம், அது அந்த எக்ஸ்பிளனேஷன் அங்க இருக்குமான்னு தெரியாது. பட் நான் 12 வருடமா பெரும்பாடுள்ள பெண்ணா இருக்கிறேன். அநேக வைத்தியரால் நான் கவலைப்பட்டு சற்றே ஆகிலும் குணமடையாமல் என்னுடைய பணம் எல்லாம் செலவழிந்த பிறகு இனி நோ மணி என்று சொல்ல வேலையில நான் ஆண்டவரை நம்பி தொட்டேன், ஆண்டோடைய வல்லமையினாலே சுகம் பெற்றேன். இது ஒரு சாட்சி. நான் தான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றது, சாட்சி சொல்லுங்க. பிரசங்கிக்கிறத விட சாட்சிக்கு வல்லமை அதிகம் உண்டு. அதனால உங்களுக்கு நடந்ததை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்பதான் யூடியூப்லாம் வந்திருக்கு, ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுத்து போடுங்க. ஆண்டவர் எனக்கு இது செய்த நன்மை இதுதான், என் கேன்சரை மாற்றினான். ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு அம்மாக்கு நாக்குல கேன்சர் இருந்தது, குணமாக்கினான். ஸ்பைன்ல ஒரு வாலிப பெண்ணுக்கு டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிருந்தது,
கர்த்தர் சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லி குணமாக்கினார். ஒரு பெண் மரித்து போகிற சூழ்நிலையில கர்த்தர் அந்த மரண கட்டை மாற்றி இன்றும் உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அநேக குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் ஜபத்தினாலே ஒரே ஒரு வசனம் தான் நான் சொல்லுவேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ. இன்னொரு வசனத்தை சொல்வேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். என் சாட்சியை சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை சொல்லுவேன், எனக்கு கொடுத்த பிள்ளைகளை சொல்லுவேன், எனக்கு கொடுத்த வீட்டை சொல்லுவேன். நான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில என்னை எப்படி நடத்துகிறார், எலியாவை நடத்துவது போல. ஏன்னா ஒரே சம்பளம், அம்மாவுக்கு சம்பளமே இல்லை, டிரான்ஸ்ஃபர் ஆன போனதுனால 3 மாசம் ஆச்சு. ஆனாலும் கர்த்தர் நடத்துகிறார். நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இவர் இதை கண்ணார பார்த்துட்டார். பார்த்து முடிச்சோன்னே ஒரு செய்தி வருது. அப்படி பேசிக்கொண்டு இருக்கையில ஜெபாலய தலைவன் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் ஒரு துக்க செய்தி வருது, இனி ஏன் போதகரை வருத்தப்படு, அப்படியே அமுச்சிடுங்க போட்டோம், அவ்வளோதான். இனி நம்ம அவங்க செத்துட்டாங்க, அந்த பிள்ளை செத்துட்டாங்க, இனி நம்ம ஆக வேண்டிய காரியத்தை கவனிக்கலாம். ஒரு காஃபின் செய்யணும், கோழியை வெட்டணும், புதைக்கணும், ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும், இதெல்லாம் செய்யலாம், நீங்கள் விட்டுருங்க. பெரியமானவர்களே, இன்னைக்கு என்ன துச்செய்தி உங்க வாசல் வந்தாலும் சரி, அந்த ஜுச்செய்தி ஒரு லெட்டர்ல வந்தாலும் சரி, அல்லது ஒரு ரிசல்ட்டாக வந்தாலும் சரி, மெடிக்கல் ரிப்போர்ட்டாக வந்தாலும் சரி, துச்செய்தி எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு எதிராக வந்திருக்கிறவன் உங்களை ஒடுக்குறான், துச்செய்தி இருக்கட்டும், கடங்கார நசுக்கிறான், ஜுச்செய்தி இருக்கட்டும், எந்த செய்தியாக இருக்கட்டும். எப்படி இருக்கும் ஒரு அப்பாவுக்கு, அம்மா குழந்தை மறைச்சு போயிட்டாருன்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பித்து போய் கண்களிலே கண்ணீர் ததும்ப, இருதயம் படபடக்க, கால்கள் தள்ளாட, என்ன செய்வதென்று தெரியாது ஒரு 3 நொடிகள் 4 நொடிகள் அவரு அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறார். மனதுல என்ன ஓட்டம் ஓட கூட எண்ணம் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாசனம் வாசிக்கிறேன் நான் பாருங்க. இயேசு அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே நம்ம சில வார்த்தைகளை மிஸ் பண்ணக்கூடாது. கேட்ட உடனே இம்மீடியட்டா வாயை திறக்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? ஜெப தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென், அல்லேலூயா. சொல்றாரு, விசுவாசமாயிரு. அவன் என்ன யோசிச்சிருப்பான்? என்ன யோசிப்பான் சொல்லுங்க? இப்பதான் 12 வருடம் செத்து போகிற நிலையில இருந்த ஒரு பெண்மணிய, அதுவும் நம்ம கேட்காம வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டான்னு ஒரு சாட்சியை கேட்டேன். ஒருவேளை ஆண்டவர் இப்ப பதில் சொல்றார், நீ விசுவாசம் உள்ளவனா இரு, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. மனதுல ஒரு பாதி சந்தேகம் இருந்தாலும் இன்னொரு பாதி, என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. வராரு. வந்தவுடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? புலம்பொருளை பார்த்து சந்ததி பண்ணுகிறவர்களை பார்த்தனா, சந்தடினா உங்களுக்கு தெரியும் இல்ல, ஒப்பாரி வைக்கிறவங்க, புலம்புறவங்க, கசமுசான்னு பேசுறவங்கள உள்ள பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அடிக்கிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார்கள், அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். கவலைப்படாதீங்க. என் இயேசு சொல்ற வார்த்தையை கேட்டு நகைக்கிற ஒரு கூட்டம் இன்னும் இருந்துதான் இருக்கிறது. இது நடக்காது, எழும்ப மாட்டான், அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இந்த கடன் அடைக்க முடியாது, இந்த வேதனை மாறாது, குழந்தை பிறக்காது, திருமணம் நடக்காது, வேலை கிடைக்காது, வெளிநாட்டுல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, உங்களுக்கு விசா கிடைக்காது, ப்ரொமோஷன் கிடைக்காது சொல்ற கூட்டம் இருந்துதான் இருக்கும். ஆனா அந்த கூட்டத்தை அவர் மிக வன்மையாக கண்டிக்கிறார். எல்லாரையும் விரட்டுறார், வெளியே போக பண்ணி விரட்டி
பிள்ளையின் தகப்பன் தாய் தம்மோடு வந்தவர்களை அழைத்து பிள்ளையின் இடத்துல பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடிச்ச உடனே இவருடைய வல்லமை, ஆடையிலே அவ்வளவு வல்லமை இருந்திருந்தா அவர் கையில எவ்வளவு வல்லமை இருக்கும். அந்த வல்லமை அவர் கைகளிலிருந்து அந்த மகளுடைய கைகளிலே புறப்பட்டு போய் எல்லாம் இயங்கி நின்று போயிருந்த மொத்தம் இரத்த ஓட்டங்கள், நாணங்கள், இருதயம், சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள், மூளை மண்டலம் எல்லாம் நின்று போயிட்டு, சுவாசம் நின்று போயிட்டு, அவர் தொட்ட மாத்திரத்துல எல்லாம் டடாக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சு. இதுதாங்க என் ஆண்டவர். தலித்தாகுமே என்றார் வார்த்தையினாலே. அந்த பிள்ளை 12 வயதுள்ள பிள்ளை எழுந்தாள். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். இதுல இன்னும் ஆச்சரியமா அழகா எழுதுறல்ல, எழுந்து உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, அவர் சொல்ற எழுந்து நடந்தாள். இந்த உடனே ஆக்ஷன் தான். இல்ல ஸ்லோ ப்ராசஸ் இல்ல இம்மீடியட் ஆக்ஷன். இப்ப நீங்க நினைக்கலாம், ஐயோ ஒரு 10 வருஷம் கழிச்சா சரியாகும், 5 வருஷம் கழிச்சா சரியாகும், இது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். உடனே. மாத்திரமல்ல, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி உறுதியாய் கட்டளையிட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் கொடுக்க சொன்னார்? அதுல என்ன அர்த்தம் இருக்கா? இருக்கு. உங்க விசுவாசம் எந்த அளவு? நான் கேட்கிறேன், இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக திறப்பில் நிக்கிற அப்பாக்கள் எத்தனை பேர்? நான் சொல்வேன், நீங்க தயவு செய்து என்னை கோச்சிட்டாலும் கோச்சிக்கோங்க, உங்க பிள்ளைக்காக ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்க திறப்புல உட்காரலனா பிள்ளைகளை நீங்களே கெடுக்கிறீர்கள் அர்த்தம். நீங்களே கெடுக்கிறீங்க. உபவாசித்து உன் பிள்ளைக்காக நீங்க செவிக்கலனா நீங்களே உன் பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம், தவறான பாதையில நடத்துறீங்க. என் தாயும் தகப்பனும் இணைந்து நான் சொல்றேன், ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை வளர்வதற்கான காரணம், பக்தியாய் வளர்வதற்கான காரணம் அப்பா அம்மா இடத்துல இருக்கிறது. அது பல இடையூறுகள் வரலாம், ஆனாலும் கர்த்தர் அதை நேர்த்தியா நடத்தி முடிப்பார். உங்களுக்கு இந்த அனுபவம் வேணுமா? சோமன அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த எவீரின் அனுபவம், இந்த 12 வயது பெரும்பாடுள்ள பெண்ணின் அனுபவம், இந்த 12 வயது நிரம்பிய பெண்ணின் மரண இருள் விலகின அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறட்டும். நீ சொன்ன ஒரு வார்த்தை, நான் வரேன், விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த பொண்ணு பார்த்து சொன்னார், பயப்படாதே, சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எங்க வச்சிருக்கிறீங்க? லாசருவை பார்த்து இங்க சொன்னார் ஆண்டவர், சிறு பெண்ணே எழுந்திரு, தலித்தாகுமே. அவள் உடனே எழுந்து நடந்தாள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என் தேவன் அப்படி செய்வார். ஆகாரம், ஏதோ வியாதி, மரண இருள் பள்ளத்தாக்கில நடந்து கொண்டிருக்கிறார். ஸ்பூன்ல ஃபீடிங் அல்லது தண்ணி தான் போய்கொண்டிருந்தது. வெறும் தண்ணி ஜூஸ் தான். திட ஆகாரத்தை உண்ணும்படி கர்த்தர் செய்தார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி அல்சர் பிரச்சனை? திட ஆகாரம், நடக்க முடியல, நடக்க வைப்பார். படுத்து கிடக்குறீங்க, எழும்ப வைப்பார். விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொல்றார். அவிசுவாசியாயிராதே. அவிசுவாசி எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் உள்ளவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புள்ள ஆண்டவர், இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் பெரிய அற்புதங்களை செய்வீராக. இங்க பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவங்க ஷேர் பண்ணும் பொழுதெல்லாம், சாட்சி சொல்லும் பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு பெரிய அற்புதம் உண்டு பண்ண வேண்டாம். அது அவங்க சிரம் மேற்கொண்டு செய்யும்படியான கிருபையை தார். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.